ஹாய், வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டெயின்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மினி கார்டன், நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய மினி கார்டனில் காய்கறிலாம் அறுவடை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி என்னென்ன காய்கறி பண்ணுறோன்னு பாருங்கள். அதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு செய்ய போகிறோம். ஓகேங்களா? வாங்க என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய், முள்ளு குத்து கத்திரிக்காய் முள் பாருங்கள். நம்ம கார்டனில் ஆர்கானிக்காக சூப்பராக கத்திரிக்காய் காய்ச்சிருச்சு. இத்தனை கத்திரிக்காய் இருக்குது, நானே பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். முள் வர குத்து பாருங்கள். பச்சை மிளகா சூப்பராக முத்திருச்சு. செம்ம பச்சை மிளகா இருக்குங்க உள்ளார. ஏங்க இவ்வளோ பச்சை மிளகா காய்ச்சது நம்பிச்சு இல்லையா? அதிசயமாக இருக்குது. காரம் நெடி ஏறி விற்கும் போது பழுக்கலை. தக்காளி நிறையா காய்ச்சிருக்கு. தக்காளி இன்னும் பழுக்கலாம், தக்காளி அப்படின்ற பிடிச்சிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா உள்ளார இருந்து போட்டிருந்த கீரை பிடுங்குறோம். ஓடு பயிராக போட்டிருந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்மையாக பிச்சு சாப்பிட போகிறோம். கீரை, தண்டு கீரை சூப்பராக இருக்குங்க. இதுமாரி உங்கள் இடத்துலையும் வந்து சின்னதாக இறங்குங்க போட்டு சாப்பிடுங்க. கீரை இப்போ 2 கீரை செடி இருந்தால் போதும். 6 மாதம் தண்டு கீரை நம்ம கிள்ளிக்கிட்டே இருக்கலாம், அது முளைச்சிட்டே இருக்கும். தக்காளி பாருங்கள், கொத்து 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 கொத்தாக காய்ச்சிருக்குது. செம்ம தக்காளி. எப்படியும் இப்போ இருக்கிற தக்காளியே பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அளவு தக்காளி இருக்குது. செம்ம தக்காளி இருக்குது. ஒரு 2 செடி தான். ஹாய் பாருங்கள், நம்ம வீட்டில் இன்றைக்கி முதல் நாள் அறுவடை முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் கத்திரிக்காய், நல்ல பெரிய பெரிய சைஸு. ஓகேங்களா? ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகா, ஒரு கட்டு கீரை. ஓகேங்களா? இன்னும் வந்து கீரை பின்னாடி இருக்குது, பச்சை மிளகாலாம் இன்னும் பின்னாடி கார்டனில் இருக்குது. அதை நாளைக்கு பிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.